ஐயா, கவலைப்படாதீர்கள். தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைந்தவுடன், எங்களுடைய தலைவருடன் இணைந்தவுடன் உங்களுக்கான மரியாதையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் எப்பொழுதும் பெரிதாக எடுத்துக்கொண்டு நல்ல கருத்துக்களை அரசியல் செயல்படுத்தக்கூடிய நல்ல தலைமையை இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோட முதலமைச்சரோட 2-3 தட்டி பார்த்துட்டார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மகன் இல்லை துரை வைக்க மட்டும் இல்லை, என்னையும் மகனா பார்த்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ என்ன எலெக்ஷனோ இருக்கோ எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் தனியா என்பது தேர்தலில் பயணிக்க போறதில்லை. நாம் எல்லாம் சேர்ந்து இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% இந்த கூட்டணி வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், பை எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், நாம் எல்லாம் இணையும் பொழுது தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 65% நாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்லை. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்லை. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். கொளத்தூர்லயே வரலாற்றை முடிச்சிட்டோம். எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டுல வேணா மாறுமே தவிர 9,000 ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கம்மியாகாது. ஏன்னா அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, குடும்ப ஆட்சியை தூக்கி எறிவதற்கான தீர்ப்பு. அவங்க 7 மிஷின்ல 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டு மாறுமே தவிர ஒரு ஓட்டு கம்மியாகாது. யாரும் அவருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ரீகவுண்டிங்னு. அது ஜனநாயக கடமை, அவங்க நிகழ்த்திட்டு போட்டோம். அதனால உங்களுடைய தொண்டையை இனி பாராளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலில் மட்டும்தான் நாங்க பார்க்கணும். சில பேர்த்துக்கெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். பழைய வரலாற்றை தூக்கி போடுங்கள். இப்பொழுது ஒரு புதிய வைகோ அவர்களை நாங்கள் பார்க்க போறோம். வைகோ 2.0. நாங்க உங்களுக்கு பலமா இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு பலமா இருக்கீங்க. ஐஎம்எலுக்கு நாங்க பலமா இருக்கோம், ஐஎம்எல் எங்களுக்கு பலமா இருக்கு. எங்கள் ஆதிக்கம் இல்ல, நட்பும் அன்பும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. அதிகாரத்துக்கான சண்டை இல்ல, எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கு சண்டை இல்ல. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய நட்பும் உறுதியுடன் நாம் ஒன்றுமையோடு இருக்கிறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய அரசியலுடைய கொள்கை.